யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. கலிசடை அமரன் சொல்லுவாங்க. கங்கை அமரனைத்தான் சொல்றேன். கங்கைங்கிறது இந்தியாவின் புனித நதி. ஆனால் அதில் பிணத்தைத்தான் மிதக்க விட்டு அதை சாக்கடையாக மாற்றிவிட்டார்களோ என்று அஞ்சிதான் பல நூற்றுக்கணக்கான கோடிகள் அதை புனிதப்படுத்துவதற்கு செலவழித்தாங்க. ஆனால் எத்தனை ஆயிரம் கோடிகள் செலவழித்தாலும் அதை மாற்றவே முடியாத புத்தி உடையவர் தான் கலிசடை அமரன் என்கின்ற கங்கை அமரன். அதுக்குத்தான் இவ்வளவு பெரிய விளக்கம். கொஞ்சம் கூட திருந்தாதவன், ஒரு பைத்தியக்கார மனநிலையில் இருந்து பேசக்கூடிய என்ன சொல்றாரு தெரியுமா? தான் அண்ணனவே என் கூட பிறந்ததுனாலதான் எங்க அண்ணனுக்கு அவ்வளவு இசைஞானம்னு சொல்றாரு. இது மட்டும் கிடையாது, இன்னும் 2-3 வேலையை சொல்லியிருக்கிறாங்க. இவர்கள் வாக்குகள் எல்லாம், இவர்கள் சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாம் எவ்வளவு கலிசடையாக, எவ்வளவு சாக்கடையாக பதிவாக மாறுகிறது என்பதைத்தான் இந்த காணொலி ஒரு குதிரை பாய்ச்சலில் நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா சில விஷயங்களை மிகப்பெரிய ஆளுமைகளாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர் இளையராஜாவோட. இளையராஜாவே எப்படி இருக்கிறாரு, அவருடைய தம்பி எப்படி இருப்பாருங்கிற பார்க்கறோம்ல. அப்போ அவர் குடும்பத்தில் இருக்கக்கூடிய வாக்குமூலம் சொல்லக்கூடிய செய்தி தாங்க சொல்றேன். 3 செய்தி நான் சொல்றேன், அதை கேட்டுக்கோங்க. ஏன்னா ஏன் இந்த செய்தியை நான் சொல்றேங்கிறதுக்கு இன்னொரு காரணமும் சொல்றேன். தமிழ்நாட்டின் தனித்த ஆளுமையாக இருக்கக்கூடிய ஞானபீட விருதை பெற்ற வைரமுத்து அவர்களை இவர்கள் பேசின இது இருக்கு இல்லையா, பிஜேபி கூட சேர்ந்துக்கிட்டு. நான் இந்த காணொலியை பதிவு செய்து கொண்டு இருக்கக்கூடிய ராஜபாளையம் நிகழ்வில் தான், ராஜபாளையத்தில் தான் ஆண்டாள் சரிதை பதிவாச்சு. கவிப்பேரரசு வைரமுத்து பேசினார். நேரடியாக கேட்டவன் நான். நேரடியாக அந்த அரங்கேற்றத்தில் பங்கேற்றவன் இந்த மதியழகன் என்கின்ற அடிப்படையில் இதை சொல்லுகிறேன். கடைசி வரியில் அமெரிக்காவில் வாழக்கூடிய ஒரு பார்ப்பனர் எழுதின ஒரு மேற்கோளை சொன்னதற்காக இன்று வரை கவிப்பேரரசு வைரமுத்துவை அள்ளி இறைந்து கேவலப்படுத்தக்கூடிய ஒரு மனநிலையில இருக்கக்கூடாதுல்ல. அதுக்காகத்தான் சொல்றேன், இவனுங்கள்லாம் யாருங்கிறது தமிழ் சமூகம் தெரிந்து கொள்ள வேண்டும். தான் பிழைப்பதற்காக யாரை வேணாலும் காட்டி கொடுக்கக்கூடிய மனநிலை, வேறு மனநிலை கொண்டவர்கள் தான் இவர்கள். அதைத்தான் நான் இங்க சொல்றேன். தன்னோட அண்ணனை இவர் பார்க்க போறார், இளையராஜா. இளையராஜாவை கங்கை அமரன் அவங்க அண்ணனை பார்க்கறதுக்கு போறாராம். இப்பெல்லாம் எங்க அண்ணன் எல்லாம் நல்லா இல்லைங்க, அது சரியில்லைங்க. யாரு இப்ப அந்த வாய்ஸ்ல நான் சொல்ல முடியுமாங்கிறது தெரியல. இருந்தாலும் லைட்டா அந்த இதை மட்டும் சொல்றேன். அப்படி ஏன்னா அவனை மாதிரி கேவலமா நம்ம சொல்ல முடியாது. பத்திரிகையாளர் பேட்டி எடுக்காரு. பேட்டி எடுத்த உடனே தன்னோட அண்ணன் ஏய் ஓ ஏய் அப்படின்னு அடிக்க பார்த்துருப்பீங்களா பத்திரிகையாளர் நெறியாளரை. உங்களுக்கெல்லாம் இந்த என்ன திமிரில் அந்த மாதிரி பத்திரிகையாளர்களை இவங்க கேள்வி கேட்கிறாரு. யாரு? அம்பேத்கருக்கு முன்னுரை எழுதுன மோடியை பற்றி கேள்வி கேட்டதுக்கு. மறந்து விடக்கூடாது, இது தேர்தல் நேரம், அதனால தான் இதை பதிவு செய்யறேன். நாங்கள்லாம் இருக்கோம்ல, சொல்லணும்ல. சொல்றா இப்ப எங்க அண்ணன் மாறிட்டான். அதே போடுறா, நேற்று வரைக்கும் இருந்தால் இன்னைக்கு மாறிட்டாரு. அன்னைக்கு நல்லவன். நீ எழுதின புத்தகம் தான் என்னுடைய கையில தான் இருக்குது. பண்ணைபுரத்து எக்ஸ்பிரஸ். பண்ணைபுரத்து எக்ஸ்பிரஸ்ல குப்பைகளைத்தான் அப்ப நீ கொட்டி வச்சிருக்கிறாங்க. பாக்கியராஜா காட்டி கொடுத்துறாங்க. என்னோட கவிதைகளை பத்தி நீங்க கேட்க மாட்டீங்க. சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். எந்த இடத்துல பேசின முந்தா நாள் தான் பறந்துங்கிற நிகழ்வுல பேசுறாப்புல அவரு. எங்க அண்ணனை பார்க்க போனா அப்படியே எழுதிக்கிட்டே இருப்பாரு. அப்படியே எழுதிக்கிட்டே எங்களெல்லாம் கண்டுக்கிட மாட்டாரு. அப்படி பார்ப்பாரு. அப்படிம்பாரு இளையராஜாவை. என்ன சும்மா அண்ணனை பார்க்க தோணுச்சு, பார்க்க வந்தேன். அப்படியா? ஓ அப்படின்னு அப்படியே எந்திப்பாப்லையா? எந்திரிச்சு நின்று அப்படியே அப்போ காணொலியில பாட முடியல. அப்படியே ரொட்டேட் ஆவாராம். அப்படியே ரொட்டேட் ஆகி அப்படியே சுற்றி பின்புறமா அப்படியே சுற்றி பார்த்துட்டே இல்லை போகும்பாப்லையா? அப்போ உன்னை பார்த்துட்டேன் போங்கிறதுக்காகத்தான் நீ சுற்றி காட்டினியா? ஆமா. ஆனா எங்க அண்ணன் இளையராஜாவுக்கு என் கூட பிறந்ததுனாலதான் அவருக்கு இசை ஞானி ஆகிவிட்டார் அப்படிங்கிறான். ஒரு பைத்தியக்காரன் பேசுறது மாதிரி இல்லை. அதாவது நீ பேசுறது கேலிக்கு பேசுற, அந்த மேடையில எல்லாரும் சிரிக்க வைக்கிறதுக்கு தான் நீ பேசுற, சிரிக்கிற மாதிரி பேசுற. உங்க அண்ணன் அசிங்கப்பட்டு
ஏய், உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கு, உனக்கு அவருக்கு என்ன பிரச்சனை, இளையராஜா என்ன இது எல்லாமே சந்தி சிரிக்கி அது போ. உனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை விஷயம் சொன்னேன் இல்லையா, அந்த பொம்பளை பிள்ளை ரெக்கார்டில் இல்லாத பொம்பளை பிள்ளையை தான் நீ சொன்ன பிரீத்தி. பொம்பளை பிள்ளை பேரு அது எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல, அதோட அம்மா யாருன்னு இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு எங்க இருந்து வந்தாங்க, இதெல்லாம் இருக்கு இல்லையா. இந்த மாதிரி கேரக்டர்கள் நாகரிக கோமாளிகள், இதெல்லாம் பெரிய மனிதர்கள் அல்ல, நாகரிக கோமாளிகள். இந்த கோமாளிகளோட பேச்சுக்கள் தான் மிகப்பெரிய ஆளுமைகளாக இருப்பவர்களை கேலி செய்து போயிட்டு போ. இவங்களெல்லாம் இப்படித்தான் சாய்க்கணும், அவங்களெல்லாம் உண்மையை சொல்லி சாய்க்கணும். பாக்கியராஜ் 50வது ஆண்டு விழா நிகழ்வு நடத்தினாருங்க. அவர் திரைத்துறையில் அவர் ஆற்றிய பங்குல கால் தூசிக்கு பெற மாட்டாங்க. பாக்கியராஜ் மேல விமர்சனம் இருக்கு. பாக்கியராஜ் பெரிய யோக்கியம் இல்லைங்கிறதுக்கு அவர் என்ன சொன்னார், நம்மெல்லாம் கம்மன் ஆயிடுன்னு பெருமைப்படும் போதே காரி துப்பியாச்சு, தமிழ் சமூகம் காரி துப்பியாச்சு. உள்ள சாக்கடைகள், இந்த சாக்கடைகள்லாம் ஒன்று போல சாதி பேர்களை சொல்லிட்டு வரும்போதே நம்மளே காணொலி போட்டிருக்கோம். ஆனால் பாக்கியராஜ்ங்கிற தனி மனிதன் கலைத்துறையில் ஆற்றிய பணி என்பது மகத்தானது. இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பொக்கிஷம் அவர். இயக்குனர் இமயம் உருவாக்கிய ஒரு கோமேதகம் பாக்கியராஜ். அதுல நமக்கு மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. அவருடைய படங்கள் இன்னைக்கு பார்த்தாலும் சிரிச்சு மாளார். பாரதி ராஜா கனமாக சொன்ன விஷயங்களை மிகவும் எளிதாக சொல்லிட்டு போயிடுவாப்புல. ஆனா அந்த ரூட் வேற, இந்த ரூட் வேற. பாரதி ராஜாவின் படைப்புகள் இன்னும் 100 ஆண்டுகள் 200 ஆண்டுகள் அப்படியே இருக்கும். ஆனா பாக்கியராஜோட படைப்புகள் அந்த கருத்து இருக்கோ, அது நகைச்சுவை கலந்து அப்படியே போயிடும், ஆட்டம் பாட்டம்னு போயிடும். ஆனால் அப்படிப்பட்ட போற்றத்தக்க மனிதன் அப்படி இல்லைன்னு சொல்ல முடியாது. அவர் 50வது ஆண்டு விழான்னு சொன்னதே பொய்யுங்க. 16 வயது நிலை படம். தமிழ் உலகை மட்டும் அல்ல, தமிழர்களுக்கு மட்டும் அல்ல, இந்திய திரையுலகத்தை புரட்டி போட்ட ஒரு படம். செட்டுகள்ல இருந்து, ஸ்டுடியோக்களில் இருந்து சினிமாக்களை மக்களிடம் கொண்டு வந்து சாதாரண மனிதர்களை, கோமணம் கட்டினவன், விவசாயி, ஆடு மாடு பன்னி கழுத பூவு மரம் செடி கொடி, அதோடு சாதாரண மனிதர்கள் எல்லாம் கதாபாத்திரங்களாக மாறி பேச ஆரம்பிக்க வைத்த ஒரு மாபெரும் மனிதன் பாரதி ராஜா. அந்த படம் 1977 மே 10ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சுங்க. இப்போ 2026, 49 வருஷம் தான் ஆகுது. பாக்கியராஜ் அந்த படத்துல தான் உதவி இயக்குனராக மாறினார். கங்கை அமரனும் செந்தூர பூவே அந்த பாட்டு மூலமாக அவரும் பாட்டு எழுதினாரு. அதுலதான் அறிமுகம். பாரதி ராஜாவின் கண்டுபிடிப்புகள் எல்லாரும் மறந்துடுவாங்க. இளையராஜா மிகப்பெரிய ஆளு அப்படி இப்படி இல்லை, அதெல்லாம் கிடையாது. இளையராஜா அவர்களை அதெல்லாம் கிடையாதுன்னா சும்மா சாதாரண சொல்லி நினைக்காதீங்க. இசை சாம்ராஜ்யம், அவர் ஒரு மகான், அதை விட்டுருவோம் நம்ம. ஆனா பாரதி ராஜா தான் இளையராஜா அவர்களையே சென்னைக்கு இழுத்து வந்து அவரைத்தான் அவர் ரூம்ல வச்சு அவர் சாப்பாடு போட்டு அவங்க ஒண்ணு போல இருந்து அவங்கவுங்க திறமையை வெளிப்படுத்தினாங்க. ஆனா விதை பாரதி ராஜா போட்டார். அதுல வந்தவங்க தான் இவங்க. அதுல சேர்ந்தவன் தான் பாக்கியராஜ். அந்த படத்துக்கு வந்த பிறகுதான் பாக்கியராஜ். நாங்கள்லாம் 50 வருஷம் ஆச்சு. ஆனா பாக்கியராஜ் மட்டும் எப்படி 50வது ஆண்டு விழா கொண்டாடினாரு? கங்கை அமரன் இப்படியே கேட்காங்க ஒரு சபையில. சரி, அவருக்கு ஒரு சூழல், ஏதோ ஒரு வாய்ப்பு வந்துருச்சோட பயன்படுத்திக்கிட்டாங்க. காட்டி கொடுப்பவன் எப்படிப்பட்ட ஆள் இருக்கு வந்துமா. 16 வயது நிலை படத்தில் அறிமுகம் என்று பாக்கியராஜ், அறிமுகம் என்று கங்கை அமரன் எங்க 2 பேர்த்தையும் தான் போட்டாங்க, ஒன்னா போட்டாங்க. அண்ணன் தான் போட்டாரு, பாரதி ராஜா அண்ணன் தான் எங்க அண்ணன் போட்டாரு. ஆமா, நீங்க சென்னையிலேருந்து உங்களெல்லாம் சென்னைக்கு கூப்பிட்டு வந்து வளர்த்தவர் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லல. பாக்கியராஜ் வந்தாரு, கூட சேர்ந்தார், போட்டு. அப்புறம் இவருக்கு மட்டும் எப்படி 50வது ஆண்டு? அப்ப எனக்கும் 50வது ஆண்டு தானே விழா கொண்டா நொட்ட நம்புவாங்க. அவருக்கு கொண்டாடுவதற்கு சினிமா துறை இருக்குது. நீ ஒரு சாக்கடை. கூட பிறந்த அண்ணனை, கூட இருப்பவர்களை, உன்னோடு பயணிப்பவர்களை, அரசியல் தளத்தில் இருப்பவர்களை அந்த காணொலியை சாக்கடை மாதிரி இருக்குங்க. அந்த சாக்கடையை சொல்வதற்காக உனக்கு யாரா விளையாடுப்பா மானங்கட்டவன். வைரமுத்துவை நீங்கள் பேசிய பேச்சு இருக்குல்ல, கவிப்பேரரசை பேசிய பேச்சு இருக்குல்ல, சிந்தனையாளனை பேசிய பேச்சு இருக்குல்ல, உன்னுடைய சிறு பொன்மணிங்கிற பாடல்களை எல்லாம் தூக்கி சாப்பிடுவதோடு இது ஒரு பொன்மாலை பொழுது தூக்கி சாப்பிட்டதில்லை எதுகள் இல்லையா? நீங்க யாரும் சொல்ல வேண்டாம், காலம் அதை தக்க வச்சுக்கிட்ட. ஏன் பாட்டு நீங்க ஏன் கேட்க மாட்டேங்க? கங்கை அமரன் சாங்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்க போட வேண்டியதானே?
போடுறதுக்கு மைண்ட் வரணும்ல. படைப்புகள் என்ன? இன்னைக்கு இந்த காணொலியை பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அறிவியல் தளத்தோடு, ஆதாரத்தோடு, விஞ்ஞானபூர்வமாக தமிழை, இலக்கியத்தை உலகத்தரத்தில் கொண்டு ஓடுவதற்கு பயணப்பட்டு கொண்டிருக்கிறார், உழைத்துக் கொண்டிருக்கிறார் வைரமுத்து அவர்கள். நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க கேலி பண்ணதை தாண்டி உங்களுக்கு என்னடா இருக்குது அப்படிங்கிறது இருக்குல்ல. அண்ணனை கேலி பண்ணிட்ட, பாக்கியராஜ் 50வது ஆண்டு விழா கொண்டாடினா உனக்கு என்ன? அவர் எப்படி கொண்டாடிட்டாரு? எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. இதெல்லாம் நம்ம பேசுறதுக்கு ஒரு தகுதியா என்று கேட்டால், அவர்கள் இந்த சமூகத்தில் உயர்ந்த இடத்தில் இருப்பதுனால் நம்ம அதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. இன்னும் ஒரு முக்கியமான ஒரு செய்தி அவர் என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டா, நான் ஒரு படத்தை கொண்டு வரேன், அந்த படம் எல்லாத்தையும் தாண்டி ஒரு பெரிய அளவுல இருக்கணும்னு நினைக்கிறேன், அது சாத்தியம் இல்லை. ஆகையினால பாரதி ராஜா அண்ணன் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்டதால் அவர் நடிக்க வேண்டிய கதாபாத்திரத்தில் நான் நடிக்க வச்சுட்டேன்னு சொல்லி, அந்த பாரதி ராஜா அவர்கள் நடிக்க வேண்டிய உடல்நிலை, தன்னுடைய மகன் இறந்து விட்டதுனால, மனோஜ் இறந்துட்டதுனால, அவர் தன் தந்தை கண் முன்னால் பெற்ற பிள்ளையை பறிகொடுத்த பிறகு எந்த தாய் தகப்பனும் ஒரு மாதிரி ஆயிடுவாங்க, அந்த நிலைக்கு அவர் ஆயிட்டாரு. உடல்நலம் அந்த கேரக்டர்லேயே அவர் நடிச்சிருக்காரு. அதில் போய் பாக்கியராஜ் ஏன் பேசணும், காட்டி கொடுக்கணும்? ரகசியம் ஒன்று சொல்லட்டுமா? இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால ஒப்புமை மனப்பான்மையில நான் சொல்றேன். கங்கை அமரன் வாய்ப்பை பாரதி ராஜா போய்விட்ட அந்த என்ன வார்த்தைன்னு சொல்றது இல்லை, பெண்கள் எல்லாம் பார்க்கக்கூடியது, அதை தவறாக நினைத்துத்தான் இவர்கள் எல்லா இடங்கள்லையும் சொல்லிக்கிட்டு இருப்பான். ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். என்ன விஷயம்? பாரதி ராஜாவோட 2வது படம் கிழக்கே போகும் ரயில், 3வது படம் புதிய வார்ப்புகள். அதில் பாரதி ராஜா எல்லாம் ரோட்ல போறவனை கூப்பிட்டு நடிக்க வச்சு, நீ கதாநாயகி பார்ப்போம் அப்படின்னு தாம் மேல் நம்பிக்கை, தன் படைப்பின் மீது நம்பிக்கை, தன் எழுத்தின் மீது நம்பிக்கை, தன்னுடைய இயக்கத்தின் மீது நம்பிக்கை, மண்ணை, மனிதர்களை, மக்களை பேச வைக்கக்கூடிய ஒரு மாபெரும் கலைஞனாக அவர் இருந்ததால் கேமராவை தூக்கிட்டு அப்படியே போய்கிட்டே இருப்பாரு, பேச வைப்பார். அப்படித்தான் முதலில் புதிய வார்ப்புகள் படத்திற்கு அங்கனக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற, டேய் வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டது யார் தெரியுமா? கங்கை அமரன். கங்கை அமரன் புதிய வார்ப்புகள் கதாநாயகன் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. வாடா, நீ தான்டா கதாநாயகன், வாடா போடா, மேக்கப் போடுறா, கண்ணாடி போடுறா அப்படின்னு சொல்லி போட்டு எல்லாம் ஷூட் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு, போடா பாட்டு எழுதுங்க, எதுக்குள்ள பாருங்க, டேய் உன் தம்பி தான் கதாநாயகன், நான் எடுக்க போறேன், எவனையும் ஆக்கிட்டேன், 2 படத்துல 2 ஆக்கிட்டேன், இந்தா 3வது புதிய வார்ப்பு. இளையராஜா உனக்கு பைத்தியம் முடிச்சிருக்கான்னு கேட்டார். இந்த முஞ்சி இவனை போய் நீ நேரடியாவே சொல்லியிருக்காரு, எழுதியிருக்கு பண்ணைபுரம் எக்ஸ்பிரஸ், என்கிட்ட இருக்கு 2 வாதம். இவனை போய் கதாநாயகன் எவையா பார்ப்பான்? உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிக்கிடுச்சு? அவன் சொந்த படத்தை போய் இவனை வச்சு எடுக்க போறீங்க? பாவண்டா, நம்மளையே சுத்தி வந்துகிட்டு இருக்கான், அதை நான் பாத்துக்கிறேன்டா, நீ போடா அப்படின்றது பாரதி ராஜா. அதெல்லாம் முடியாது, இவனை வச்சு நீ எடுத்து நம்மளாம் ஒண்ணும் பண்ண, இவனை வச்சு எடுக்கக்கூடாது, நீ விளாடுதே, நீ நல்லா இருக்க வேண்டாமா அப்படின்ட்டாப்புல. அந்த இடத்துல ஒரு கையை கட்டிக்கிட்டு ஒரு ஆள் உட்காந்துக்கிட்டே இருந்தான். அது வேற யாரும் கிடையாது, ஈரத்துணி தொங்க போட்டது மாதிரி. இவன் இல்லைன்னா அவன், திரிசா இல்லைன்னா நயன்தாரா. நான் புதுசா கைந்தாரெல்லாம் ஆக வேண்டிய வச்சு, அவன் எங்கடா இருக்கான்? பாக்கியராஜ் எங்கடா இருக்கான்? அவனை கூட்டு வாடா, அவன் தான் அங்கதான். உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருச்சா? யார் யாருக்கு பின்னாடி எதுக்குதே நான் ஓடணும்? நான் எடுக்க போற படம், நீ இசையமைக்கிற வேலையை மட்டும் பாருப்பா. பாக்கியராஜை கூட்டு வந்தாங்க, அதெல்லாம் தேராதுன்னு நினைச்சிட்டு இவன் கிறுக்க நினைச்சுக்கிட்டு இருக்குல்ல. புதிய வார்ப்புகள் படம் இன்னைக்கு பாருங்க, பாக்கியராஜா அழுதுட்டாப்புல, ஐயோ வேண்டாம், என்னால் எப்படி, என்ன போய் நீங்கள் சொந்த படத்தில் எடுக்கணும், நானே உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறேன்ட்டே, நான் கங்கை அமரன் எடுக்கணும்னு அண்ணே விட மாட்டேங்க, நீ வா, நீ என் கூட தானே இருக்க, நீ வா, நீ நடி, கண்ணாடி போடு, வேட்டியை கெட்டு, சட்டையை மாட்டி போ, பாட்டு. இன்னைக்கும் அந்த படத்தை பாருங்க, உங்கள் அண்ணன், உங்கள் தம்பி, மாமன், மச்சான், நண்பனை போல் உங்கள் கிராமங்கள் அப்படியே உங்கள் கண் முன்னால் வந்து நிற்கும். அந்த இதை நமக்கு ஆக விடாம ஆக்கணும்னா உங்க அண்ணன்ட்ட போய் தான் நீ இருக்கணும். பாரதி ராஜா இதுகள்லாம் அதை இன்னைக்கு வரைக்கும் அந்த வெஞ்சன்ஸை அவர் காட்டிக்கிட்டு இருக்காரு. அன்னைக்கு பாரதி ராஜா கையில் சிக்கி இருந்தால் கங்கை அமரன் ஒரு மாபெரும் கலைஞனாக மாறி இருப்பார். அந்த ஆதங்கமாக கூட இருக்கலாம் என்பதைத்தான் நான் 50 ஆண்டுகளுக்கு முன்னால் நடக்கக்கூடிய இந்த செய்தியை சொன்னேன். 49 ஓ கணக்குப்படி 49 ஆண்டுகளுக்கு முன்னால். வேண்டாம், கலிசடை, கங்கை, இந்த 2 இருக்கு, எல்லாமே ஒண்ணுதான். கங்கையாக நீ இன்னும் திருந்தலாம், நீ மாறலாம்.
ஏற்கனவே சென்ட்ரல் கவர்மெண்ட்ல 15 கோடி எத்தனையோ 1000 கோடி போட்டாங்க சீரமைக்க, அது அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஆனா கங்கை இன்னும் துர்நாற்றம் குறையவில்லை. கங்கை அமரனும் இன்னும் கலிசடையிலிருந்து மீறவில்லை. நன்றி, வணக்கம் தோழர்களே.